வணக்கம் மாணிக்கமூர்த்தி சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உண்மை டிவில இருந்து நம்பிராஜன் பேசுறேன். இப்ப திருப்பதி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அமல்படுத்தி இருக்காங்க. ஆனா அதை அரசாங்கம் இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தல அப்படின்னு கடந்த காலமா சில போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஊர் பொதுமக்கள் உண்ணாவிரதம் காவல்துறை அனுமதி கொடுக்கல. நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி வாங்கி குறிப்பிட்ட ஒரு 50 பேர் தான் அந்த உண்ணாவிரதத்துல இருக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னதுனால அந்த உள்ளூர் பொதுமக்கள் 50 பேருக்கு உள்ளே இருந்து ஒரு உண்ணாவிரதமும் இருந்து அந்த நிகழ்ச்சி இது பண்ணாங்க. இப்ப திடீர்னு முந்தா நாள் நரிமேடுல ஒரு இளைஞர் பூர்ணசந்திரன் அப்படின்னு பேரு, அவரு தற்கொலை பண்ணியிருக்காரு. அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு, வாய்ஸ் மெயில் போட்டிருக்கிறாரு, ஆடியோ போட்டிருக்கிறாரு. ஆமா, தற்கொலை பண்ணியிருக்கிறாரு தீ வச்சு. ஏன்னா அது குறிப்பா என்னன்னா ஆமா, அவர் ஈவே ராமசாமியினுடைய சிலை அருகில யாரு கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு முன்னாலதான் நான் இந்த விஷயத்த செய்யறேன், கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறத சொல்றேன் அப்படின்னு சொல்லி தன்னையே தீபமா நான் மாத்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாரு. இது என்ன மாதிரி விஷயமா இருக்குது? இது உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு உடம்பெல்லாம் புள்ள இருக்குது. ஒரு மனிதன் அங்க இருந்து உயர்நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியும் அதை அமல்படுத்த இதை பற்றி 4 நாளாவே ஒரு மாதிரியாவே இருந்திருக்காரு. அவங்க குடும்பம் திமுக குடும்பம். அவங்க அப்பாவுக்கு கலைஞர்களா அங்க இருந்து கலைஞர் வாழ்த்து மடலே அனுப்பியிருந்திருக்காரு. திமுக குடும்பம் தான். பூர்ணச்சந்திரனோட தந்தை இன்ன வரைக்கும் திமுக தான். அவங்க குடும்பத்துல வேற யாருமே இல்ல. இப்படி இவர் நம்ம சிவாலயங்களுக்கு கொண்டு செய்யற பணியும் பண்ணிக்கிட்டு உழவார பணி பண்ணுவார். உழவார பணி, நம்ம உழவார பணி எங்க இருந்தாலும் சிவாலயங்களுக்கு போய் பண்றவரு. பண்ணிட்டு அவருக்கு இது மனசுல ரண வேதனையா இருந்திருக்கு. ஒரு தரப்புக்கு மட்டும் இருந்ததா அப்படின்னு அவரோட கேள்வியிலேயே அந்த ஆடியோ கேட்டீங்கன்னா வரும். இந்துக்களுக்கு மட்டும் இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு சின்ன வயசு குழந்தைகள் ஒரு பிள்ளைக்கு 7 வயசு இருக்கும், இன்னொரு பிள்ளைக்கு ஒரு 5 வயசு இருக்கும். அந்த ஈம காரியத்துல பார்த்தோம். நம்ம பாக்கையில பாத்தீங்கன்னா அந்த 2வது பிள்ளைகள மூத்த பையனாச்சும் நடந்து வந்தேன். அந்த பிள்ளைலாம் ஒருத்தர் கையில தூக்கி வச்சுதான் பண்ணாரு. இது இந்த அரசுக்கு இப்படி ஒரு அரசு வேற யாரும் கிடையாது. அரசாங்கம் மட்டுமே இதுக்கு முழு பொறுப்பு இருக்கணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவாவே ஒரு இந்து அமைப்பு சார்ந்தவங்க தான் இந்த விஷயங்களை ஏறெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? நான் பூர்ணச்சந்திரன் மரணம் மட்டும் சொல்லல, நான் முழுக்கவே திருப்பரங்குன்ற விஷயமே இது அமைப்புகள் சார்ந்த இந்து அமைப்புகள் தான் இந்த நிகழ்ச்சியை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்கல்ல. அமைப்புகள் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பாங்க வச்சிருப்பாங்களே தவிர்த்து இது என்னைக்கு இவங்க உச்ச நீதிமன்ற நம்ம உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கலையோ அது பொதுமக்கள் கைக்கு போயிடுச்சு. என்னுடைய கேள்வி அதான். ஏன்னா அமைப்பு சார்ந்த நிகழ்ச்சி, அமைப்பு தான் இந்த போராட்டத்தை கொண்டு போறாங்க, வழி நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்கல்ல. அதுதான் என்னுடைய கேள்வி. இந்த மரணத்துக்கும் கட்சிக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இல்ல, மரணம் ஒரு பக்கம் இல்ல, நான் அதை அப்படி நான் சொல்லல. ஏன்னா முழுக்கவே அமைப்புகள் தான் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் கொண்டு போறாங்க அப்படிங்கிறது ஒரு எங்க இருக்கு. இப்ப பூர்ணச்சந்திரன் எந்த இயக்கத்தை சேர்ந்தவரு, எந்த கட்சிக்கு? அது நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க, அவரு குடும்பமே திமுக. அதே மாதிரி இதுவரைக்கும் ஒரு 20-25 மனு கொடுத்திருக்காங்களே, அவங்க எல்லாம் யாரு? இல்ல, அதுதான் கேக்குறேன் நானு. ஏன்னா வெளியே சில ஊடகங்கள்ல எல்லாம் இது இந்து அமைப்புகள் சேர்ந்தா இதை பண்றாங்க, இவங்க ஒரு மத கலவரத்தை தூண்டுறதுக்கான முயற்சி பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அதனால கேக்குறேன். இது அமைப்பு ரீதியான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தாண்டி, நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லிட்டேன், அந்த உள்ளூர் வாசிகள் அந்த கிராமத்தை சார்ந்தவங்க நாங்க 50 பேர் உண்ணாவிரதம் இருந்தது, அது பொதுமக்கள் நிகழ்ச்சியா தானே இருந்தது, அது இந்து அமைப்பு சார்ந்த இல்லை. அதுதான் குறிப்பிட்ட காலகட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் திருப்பரங்குன்றம் போராடினாங்க. என்னைக்கு இது கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டுக்கு வந்த பிறகு அது பொதுமக்கள் சக்தியா மாறிடுது. பொதுமக்கள் தான் இப்ப எதை பண்ணினாலும் அது பொதுமக்கள் தான் பண்றாங்க தவிர்த்து இயக்கங்கள் எங்க இருக்கு? எதுவுமே இல்லையே, இயக்கமும் கட்சியே இல்லையே. இதை குறிப்பிட்ட குற்றம் சுமத்துறாங்க. வேற வழி இல்ல அவங்களுக்கு. பொதுமக்கள் எழுச்சி ஆயிருக்கு சார். இல்ல, இப்ப சில ஊடகங்கள்ல, நான் ஊடகம் பெயர் சொல்லல, அந்த ஊடகங்கள்லாம் என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவருடைய மரணத்தை கொச்சைப்படுத்துறாங்க, பணத்துக்காக இவர் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கொச்சைப்படுத்தி அவருடைய மரணத்தை இழிவுபடுத்துறாங்க. ஒரு மனிதன் இறப்புக்கு பின்னாடி கொச்சப்படுத்தக்கூடாது. ஒரு மனிதன் இறந்துட்டான், அவன் ஒரு நோக்கத்தோட இறந்துருக்கான். அந்த நோக்கத்தை இவங்க ஏத்துக்கலாம், அந்த மனிதன் இறப்பை கொச்சப்படுத்தக்கூடாது. அதான் அவருடைய மரணத்தை கொச்சைப்படுத்தி கூட சில ஊடகங்கள்ல தவறுதலா பதிவு பண்ணியிருக்காங்க, பணத்துக்காக இவர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஊடகம் தான் பணத்துக்காக பண்ணுது.
அந்த ஊடகங்கள் தான் பணத்துக்காக பண்ணுது. பொதுமக்கள் அதாவது வந்து ஊடகத்தை தன்னை வந்து மிகப்படுத்தி காட்டிக்கொள்ளன்ற நோக்கத்துக்காக செய்யுது. ஆமா, ஏன்னா கந்தூரி திருவிழாவுக்கு கூட இப்ப அனுமதி கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி கூட வந்து. கந்தூரி திருவிழாவுக்கு கூப்பிட்டு பீஸ் மீட்டிங்ன்ற பேர்ல ஒரு அரசாங்கமும் தரப்புல கூப்பிட்டு பீஸ் மீட்டிங், அதோட ஆதாரம் உங்களுக்கு லெட்டர் அனுப்புறேன், 2 பேர் மட்டும்தான் போட்டு அவங்களா பீஸ் மீட்டிங் போட்டுக்கிட்டாங்க. பொதுமக்கள் அப்ப இந்துக்கள் எங்க? பீஸ் மீட்டிங்னால எல்லாரும் மத்தால் தான் காணும். அவங்க ஒரு முடிவு எடுத்து அதுக்கு ஆட்சி போட்டு அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவங்க அதான் இந்த அரசாங்கம் வந்து ஒரு தரப்புக்கு எதிரான அரசாங்கம்னு மீண்டும் மீண்டும் அவங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்ல ஒரு தரப்புனா எப்படி எதை சொல்லு, அதாவது ஜமாத்தை மட்டும் கூப்பிட்டு வச்சு அங்க பீஸ் மீட்டிங் போட்டுட்டு அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு அரசாங்கம் அதுக்கான உத்தரவு போட்டு அனுப்பிடுச்சு. அப்ப நீங்க சொல்றீங்க இந்துக்களுக்கு எதிராக செய்யறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்துக்களுக்கு எதிராக தான் செயல்படுது. பீஸ் மீட்டிங்னா அதுக்கு தான் உட்காந்துருக்கணும். பீஸ் மீட்டிங்ல எல்லாத்துல கருத்து கேட்கணும். கண்டிப்பா 2 பக்கமே உட்காரணும் இல்லையா? 2 பக்கமும் உட்காரணும்ல. ஒரு தடவை உட்கார வச்சுட்டு அங்க எங்க நீதி கிடைக்கும்? நீங்க கூப்பிட்டுக்கணும்ல, பொதுமக்களை கூப்பிட்டுக்கணும்ல, திருப்பரங்குன்றம் வச்சுக்கிற மக்களை கூப்பிட்டு கேட்டுக்கணும்ல. இந்த மாதிரி பீஸ் மீட்டிங் நடக்குது வாங்கி சொல்லியிருக்கணுமே. எதுவுமே இல்ல. ஜமாத்து தரப்பை மட்டும் அழைச்சி பீஸ் மீட்டிங் போட்டு அவங்களுக்கு வந்து உத்தரவு போட்டு ஆர்டர் காட்டியே கொடுத்தாங்க, நடத்திக்கலாம், அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பீஸ் மீட்டிங்ல முடிவு எடுக்கப்பட்டு அனுப்பியிருக்காங்க. இல்ல இப்ப பூர்ணச்சந்திரன் இவங்க வீட்டுக்குலாம் ஏதாவது போய் பாத்தீங்களா? நேற்று பூரா அங்கதான் இருந்து வந்தோம். நல்லடக்கம் பண்ணிட்டு அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு நாங்க கிளம்பையில 4 மணி ஆயிடுச்சு. அங்க பூரா இருந்தா பொதுமக்கள் கிட்டத்தட்ட 1000 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஆமா, நானும் பார்த்தேன், கொஞ்சம் வீடியோ எல்லாம் பார்த்தேன். நிறைய பொதுமக்கள் இறுதி அஞ்சலிக்காக நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. இது ஒரு இந்து எழுச்சியா இருக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் சார். ஏன்னா பொதுவாவே மரணத்தை வந்து நம்ம ஏத்துக்கவே முடியாது. அது இந்த மாதிரி மரணங்கள் நம்ம ஏத்துக்க முடியாத விஷயங்கள். இது மாதிரி நிறைய இடங்களை நம்ம முன்னோர்கள் நம்மளோட கோவிலுக்காக நிறைய செஞ்சிருக்காங்க. குறிப்பா மருது சகோதரர்கள் இது மாதிரி ஒரு விஷயம் தான். வெள்ளைக்காரர்கள் கடைசி கட்டத்தில் அவங்கள பிடிக்க முடியல அப்படிங்கறதுக்காக ஒரு தகவல் சொல்றாங்க, கோயிலை தகர்த்துருவோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க 2 பேரையும் கைது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ பூர்ணச்சந்திரன் அந்த மாதிரி ஒரு மனநிலையில எனக்கு அவரை நினைக்க தோணுது. ஒருவேளை இவரு கூட சகோதரமா நம்மளுடைய கோயில்கள் நம்மளுடைய கலாச்சாரங்கள் அழிந்து போய்விடக் கூடாது அப்படிங்கறதுக்காக இவரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த மனசுல எடுத்துக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி தோணுது. வரலாற்றில் நிற்பாரு சார் பூர்ணச்சந்திரன். கட்டாயம் வரலாற்றுல நிற்கிறது. ஆமா ஆமா, அது நீங்க சொன்ன மாதிரி மருது சகோதரர்கள் எப்படியோ அதே மாதிரி இவரோட நோக்கமும் தீபம் மட்டும்தான் நோக்கம், வேற எதுவும். தீபத்துக்காக தன் உயிரை நினைச்சிருக்காரு, குடும்ப குட்டி நினைக்காம செஞ்சிருக்காரு. இதெல்லாம் எடுத்துக்காட்டு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு, நம்மளுடைய சமுதாய ரீதியான ஒரு ஒற்றுமைக்கான ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு, வழிகாட்டுதல். நன்றி மாணிக்கமூர்த்தி சார், நன்றி. அவருடைய ஆன்மா நற்கதியாக நாங்களும் உண்மை மூலமா நாங்களும் பிரார்த்தனை பண்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.